நீட் மசோதா மறுபடியும் நிறைவேற்றி தமிழக அரசு சார்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார். அப்புறம் அது நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சில நாளுக்கு முன்னாடி தகவல் வெளியானுச்சு. இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க. நிறைய பேர் வித்ஹோல்டுங்கிறாங்க. அது வித்ஹோல்டுன்னு சொன்னா வித்ஹோல்டு இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு டிஸ்மிசல் அப்படின்னு சொல்றாங்க. வித்ஹோல்டு பண்ணாலே அதுக்கு என்ன நிராகரிக்கப்பட்டது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுபடி பண்ணப்பட்டது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அது வந்து அந்த நீட்ல ஏதாச்சும் இந்த தீர்ப்பின் மூலமா ஏதாச்சும் மாற்றம் வருமா, அது எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது? இல்லை, அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல கிடையாது, அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனால வந்து அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்து தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அவங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து கவர்னரோட இவர் கிடப்பில் போட்டதுனால ஒரு மாற்றம் வந்துடாது. அது நேரடியாக வந்து இந்திய ஒன்றிய, அதனால தான் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார், காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து போராடி அதை பெற்றிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நீட் தேர்வை பொறுத்த மட்டும் அந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டும் கவர்னர் மட்டுமே அதை வந்து முடிவெடுத்துட முடியாது. இந்திய ஒன்றிய அரசுக்கும் வந்து பங்கு இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இவங்களால எதுவும் அதில் பண்ணிட முடியாது.